वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये விநாயகனே விப்பினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினார் கண்ணிற் பணிமின் கணிந்து ஓவா புரந்தரந்தன் போகமுமே யான் வேண்டேன் சாவாத ஞானத்தரும் வேள்வேங்கடரமண தேவ தேசிக சிகாம தேவாதி தேவ தேசிக சிகாமணிக்கு தேசிக சிவாமணிக்கு தேவாதி தேவ சிகாமணிக்கு வன்கடப்பம் பூவாய் பூக்குமுயர் புண்ணியத்தேனாவேனே பருநாடரை ஆளும் பாக்கியமும் யான் வேண்டேன் வருவாதனை அகற்றி வாழ்வழிக்கும் பெம்மான் முன் விரூபாட்சி வீற்றிருந்த வேள்வேங்கடரமண குருபாத சேவை செய்யும் புண்ணியத்தினாவேனே குருபாத சேவை செய்யும் புண்ணியத்தினாவேனே குருபாத சேவை செய்யும் புண்ணியத்தே ஆவேனே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம் சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு இந்த ரமண சன்னதி முறை என்னும் தேவாமிர்தத்தை முருகனாருடைய அனுபவாமிர்தமாக நமக்கெல்லாம் அருளினாரோ அந்த லோக மகாகுருவாம் ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் எப்போதும் மறுபடியும் மறுபடியும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 17வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் என்பதை விட நான் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பிரார்த்தனை தகவல் இன்றைக்கு பேசும்படியாக இதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக செய்த பகவானுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். மற்றொரு பிரார்த்தனை ஒன்று உண்டு பகவானிடத்திலே. இந்த செவ்வாய்க்கிழமை கிளாஸஸ் மறுபடியும் ஆரம்பிக்கணும். அதற்கு நான் இன்னும் சில பல வேலைகள்லாம் முடிச்சுட்டேன்னா we will be able to start that. என்னமோ அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கண்டினியூட்டி இருக்க ஒரு ஃபீலிங் வந்தது. அது பகவான் மறுபடியும் அதை செய்விக்கணும்னு மீண்டும் மீண்டும் பகவானை பிரார்த்திக்கிறேன். பகவானை இதை மறுபடியும் நினைவூட்டி இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம். முன்னமே சொன்னாப்புல மணிவாசக பெருந்தகை பிரார்த்தனை 10 என்றுதான் அருளி இருக்கிறார்.
அவரே முருகனார் சுவாமிகளாக அவதரித்த போது இதை பிரார்த்தனை 10, பிரார்த்தனை பதிகம், பிரார்த்தனை திரு அகவல் என்று 3ஆக பகுத்து விதந்து நமக்கு அருளியிருக்கிறார். இந்த திரு அகவல் என்பதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துறேன். இது ஒரு கவிஞன் தன்னுடைய மனதில் தோன்றியதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போவது. அப்படி சொல்லிக்கொண்டே போகும்போது ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமில்லாத கூட இருக்கும். இந்த திரு அகவலும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அவர் மனசுல பட்டதெல்லாம் சொல்லின்னு போறார். பிரார்த்தனை பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டு முருகனார் மீண்டும் மீண்டும் பகவானுடைய பெருமைகளிலேயே திளைத்து போகிறார். கடைசியா அவருக்கு பின்னோட பிரார்த்தனை திரு அகவல்னு பிரார்த்தனை பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு நம்ம பிரார்த்தனையே பண்ணாம இருக்கமே அப்படின்னு ஞாபகம் வந்தப்போ, எந்த பிரார்த்தனை மிக 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 எஃபெக்டிவா இருக்குமோ, எந்த பிரார்த்தனைக்கு மிஞ்சி வேறு ஒரு பிரார்த்தனை இருக்கவே முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை செய்து இந்த திரு அகவலை நிறைவு செய்திருக்கிறார். அந்த தமிழ் இன்பத்தை பார்ப்போம். நூலுக்கு போகலாம். திருச்சிற்றம்பலம். எழுகடல் சூழ்ந்த இப்புவி தன்னில் மழையாய் பெய்து மன்னுயிர் தமக்கு பிழையா விளை உள் பெருக ஆக்கி வழி வாழ்விக்கும் வல்லால் போற்றி அரிய உண்டியும் அடையும் காயும் பருகு நீருமாய் பவித்தாய் போற்றி. இந்த ஒரு முதல் ஆரம்பமே அந்த தமிழினுடைய ஒரு the chaste pure அந்த ஒரு தரம், அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுகடல் சூழ்ந்த இப்புவி தன்னில், 7 கடல்களால் சூழப்பட்ட பூமி. இது எப்படின்னா, நீர் பகுதி தான் அதிகம், நிலப்பகுதி கம்மி. அது ஒரு சயின்டிபிக் இதுவா இந்த காலத்துல இவா கண்டுபிடிச்சு சொன்னதை அந்த காலத்துல காலங்காலமாக நமது பெரியவர்கள்லாம் இதைத்தான் சொல்லுகிறார்கள். எழுகடல்னா இந்த நிலத்தை சுற்றி எழுகின்றன்னு ஒரு அர்த்தம், 7 கடல்னு அர்த்தம். ரெண்டுமே பொருத்தமா இருக்கு, அறிவியலாகவும் பொருத்தமா இருக்கு. பெரியோர்கள் அந்த ஆன்றோர்கள் ஞானியர்களுடைய அனுபவத்துக்கும் ஒத்ததாக இருக்கின்றது. இப்படி இந்த புவியிலே, இந்த உலகத்திலே மழையாய் பெய்து வான் சிறப்புன்னே திருவள்ளுவர் கொண்டாடுகிறார். மழை பெய்யலன்னா உயிர்கள் பட்டினியால் வாடுவது மட்டுமல்ல, தானம், தர்மம், நல்ல குணங்கள் பசி வந்திட 10ம் பறந்து போம், அப்படியெல்லாம் ஆகும். அப்படியெல்லாம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் பருவமழை தவறாது பெய்ய வேண்டும். அப்படி தவறாமல் மழையாய் பெய்து, அந்த மழை என்பது என்னவென்றால் இறைவன் நமக்கு அளிக்கின்ற ஒரு கருணை. மழை பெய்ஞ்சுதுன்னா கொட்டி தீத்துடும். அது நீங்க பாம்பே போனா பார்க்கலாம். அந்த மழை காலத்துல அப்படியே தண்டர் ரெயின்ஸ்னு அப்படி ஒரு கொட்டுன்னு கொட்டும். ஆனா அங்க நீங்க பார்மசூட்டிக்கல் சர்க்கிள்லாம் ஐ வில் பி வெரி மச் சர்ப்ரைஸ் டு சி தட் செட்டப். டார்பானின்லாம் போட்டுக்கிட்டு கச்சிதமா கொஞ்சம் கூட தண்ணி போடாம வேலை பாட்டுன்னு அந்த 3 மாசம் நடந்துகிட்டே இருக்கும். அது அண்ட் பாம்பே கெட்ஸ் வாட்டர் ஒன்லி தட் வே. அது இல்லாட்டா வரும். The entire city will suffer beyond certain levels. அதுவும் ஒரு காலத்துல ஆயிருக்கு, அதுவும் நான் பார்த்துருக்கேன். அப்படி மழை இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. வான் கருணைன்னுவா. வானம் எப்படி அப்படியே கொட்டுன்னு கொட்டுறதோ அப்படி அது நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கு, நல்ல பூமி பாலைவனம் இதெல்லாம் பார்க்கறது இல்லை, அது பாட்டு கொட்டி தீத்துரும். அப்படி பகவானுடைய கருணை அப்படி இருக்கு. அது கொட்டி தீக்கிறது. பகவான் அது மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுவார், அனுகிரகம் எப்பொழுதும் நிகழ்ந்தவாறு இருக்கின்றது. அதை நம்ம ரிசெப்டிவா இருக்குமா, எந்த அளவு ரிசெப்டிவா இருக்குமோ அந்த அளவு நம்ம அனுபவிப்போம் என்று கூறுவார். அனுகிரகம் எனக்கு இல்லையே அப்படின்றது ரொம்ப தப்பான ஒரு மனோபாவம்னு சொல்லுவார் பகவான். அப்படி அதனால தான் பாருங்க, நான் பார்த்து கிட்டத்தட்ட 99.999% ஞானிகள் இந்த கையை தூக்கி அபயஹஸ்தம் கொடுப்பா. அது ரொம்ப விசேஷம். ஒரு சிஷ்யனுக்கு அபயஹஸ்தம் கொடுத்தா
அது கொடுக்கின்ற ஒரு நிம்மதியும் ஒரு நம்பிக்கையும் அது ஒரு தைரியமும் அலாதியானது. அதை அனுபவிக்கிறவாளுக்கு தான் தெரியும். ஏன்னா மகா பெரியவாள்லாம் ரொம்ப இந்த ஹஸ்த தீட்சைன்றது அபய ஹஸ்தம்ன்றது ரொம்ப உண்டு அவருக்கு. அது நம்மளுக்கு சொல்லலாத ஒரு திருப்தியை கொடுக்கும், மனதில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பகவான் வந்து குஞ்சுசாமிகள் சொல்வார், நான் சொல்றேன் போட்டோ தான் எடுக்கலையா இல்ல அப்படின்னு. ஸ்ரீராம், பகவான் கையை உயர்த்தி அனுகிரகம் பண்ணதே கிடையாது. நிறைய பேர் கால்ல மகாராஜாக்கள்லாம் உழுவா காலில். அவர் அப்படியே சாட்சி பாவனையா பார்த்துன்னு நிற்பாரே தவிர கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி இதெல்லாம் என்னைக்கும் பண்ணதே கிடையாது. ஏனென்றால் பரமாத்மா வஸ்துவே ஒரு உருக்கொண்டு மனித வடிவிலே இருக்கும் பொழுது தன்னுடைய இயல்பு அனுகிரகம் தான் தன்னுடைய சன்னதி மாத்திரம் அதுவே அனுகிரகமா தான் இருக்குன்னும் பொழுது தனிப்பட கையை தூக்கி ஒரு இடத்துல ஒரு நேரத்துல அப்படி இல்லை. அது அது எப்பொழுதும் எல்லா இடத்திலும் முழுமையாக நிறைந்திருக்கின்றது. அதைத்தான் இங்க மழையாய் பெய்து என்கிறார். அது பகவான் கிட்ட அந்த ஆச்சரியம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இப்படிலாம் ஒருத்தர் இருக்க முடியுமா? ஆத்ம இயல்பை இந்த அளவு பரிபூர்ணமா வெளிப்படுத்தி இருக்கின்ற ஒரு ஞானின்னு பார்த்தா, கம்பேரிசனுக்காக சொல்லல, இப்படியெல்லாம் இருக்கேன்னு நினைத்து நினைத்து ஆச்சரியப்பட்டு அந்த பகவானிடத்துல நம்முடைய மனதை இழப்பது இருக்கே, அது ஒரு அலாதியான ஒரு பகவானிடத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் நம்ம கண்ணில் பட்டுதுன்னா அது நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆனந்தம் அதுக்கு சமமே இல்லை. கோடி கோடியா கொட்டி காலடியில குவித்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி பகவானை நினைக்கிறது, பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை போற்றுவது, அது எல்லாரும் போற்றுகின்ற போது நம்ம மட்டும் ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக்கிங்கா பகவான் நமக்கு காட்டி கொடுப்பது, இதெல்லாம் தனி தலைவனுக்கும் தொண்டனுக்கும் நிகழ ஏகாந்தத்திலே நிகழ்கின்றவை. அது கொடுக்கின்ற ஆனந்தம் அபரிமிதமானது. இப்படி மழையாய் பெய்து அந்த அனுக்கிரகம் வான்மழை போல வான் சிறப்புக்கு சொல்லப்பட்டதெல்லாம் பகவானின் மீது, அந்த 10 குறளும் பகவானின் மீது ஏற்றி சொல்லப்பட வேண்டும். அப்படி இருக்குது வள்ளுவ பெருமான் சொல்லி இருக்கிறது. மழையாய் பெய்து, அதனாலதான் அது ரொம்ப முக்கியமா சொல்ற. மண்ணுயிர் தமக்கு இந்த பூலக மாந்தருக்கு பிழைக்காத பருவமழை பொய்ப்பதே இல்லை. பிழையாமல் தப்பாமல் பெய்வதினாலே விளைச்சல்னு அர்த்தம். உள் பெருக எல்லா விதமான தானியங்கள் எல்லாம் பெருகி விளைச்சல் பெருக ஆக்கி, அதுக்கு காரணம் அவருடைய கருணை. அந்த கருணை மழையா பொழிகின்ற கருணை. அப்படி ஆக்கி வழி வழி வாழ்விக்கும். வழி வழின்னா தலைமுறையா, ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் கொஞ்சம் கூட தப்பாமல் சலிக்காமல் இந்த பருவமழை தவறாமல் வருவது என்பது பருவங்கள் அந்தந்த காலத்துக்கு மாறுவதும் அந்த பருவமழை தவறாது பெய்வதும் தவறாமல் நடக்கின்றன. வழி வழி வாழ்விக்கும் வள்ளால் போற்றி நீட்டல் விகாரம். வள்ளல் என்பது வள்ளால் என்று செய்யுள் நடையை ஒட்டி விரிந்தது, நீட்டித்தது. அரிய உண்டியும் அடையும் காயும் பருக நீருமாய் பவித்தாய் போற்றி. அரிய உண்டியும், கிடைத்தற்கரிய ஒரு உண்டின்னா ஃபீஸ்ட், விருந்து. நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரும் விருந்தாக அந்த ஆத்ம பேரின்பமாக இருக்கின்றது. அப்படி அந்த அரிய உண்டியும் நல்ல பெரிய ஃபீஸ்ட் விருந்து ஆச்சு. அப்போ வெளில வந்த ஒரு ஐஸ்கிரீமு, ஏதோ ஒரு தாம்பூலம், வெத்தலை, பாக்கு எல்லாம் வேணுமே. அப்படி அடைனா வெற்றிலை, காயும் பாக்கு, வெற்றிலை பாக்கும் எல்லாமே அந்த பெரும் விருந்தும் அவரு தான், வெத்தலையும் அவர், தாம்பூலமும் அவரு தான், பாக்கும் அவரு தான். பருக நீருவாய் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஒரு வாய் தீர்த்தம் குடிச்சாதான் கம்ப்ளீட் ஆகுது. பெரியவாள்லாம் திருப்பி சொல்வா, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதன்னுவா. நமக்கு அது ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சாதான் அது ஒரு வயிற்றுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம வயிற்றை திருப்தி ஏற்படுவதற்கு பண்ற காரியம் அது. பருக நீருவாய் பவித்தாய் போற்றி.
நம்மாழ்வார் இதை சொல்லியிருக்கார். அடையும் காயும் எனக்கு ஆயின. நம்மாழ்வார் பரிபூரணமா துவைதத்துல, விசிஷ்டாத்வைதத்துல இப்படி அவெல்லாம் சொல்வாளாம். இப்படி ஒரு அத்வைதம் பேசியவர் நம்மாழ்வார். நிறைய இடத்துல அத்வைதம் பேசியிருக்கிறார். மகாவிஷ்ணுவா முக்கண்ணப்பான்னு கூப்பிடுறார். ஈஸ்வரன் தான் முக்கண்ணன். அவரு மகாவிஷ்ணுவையே அப்படிதான் சொல்றார். இப்படி அவள்லாம் ஒரு வேடிக்கையா சொல்வாளாம், நம்ம வைகுண்டம் தான் பரமபதம், மகாவிஷ்ணுடைய திருவடிகள் தான் சாஸ்வதம், அதுக்கு மிஞ்சி ஒண்ணும் இல்லை, எனக்கு மோட்சத்தை கொடுத்தா கூட எனக்கு வாண்டான்னு சொல்ற வழியில் நம்ம இருக்கோம். நம்ம இதுல இந்த நம்ம சொல்றதெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிய நம்முடைய தத்துவங்கள், நம்முடைய கொள்கைகள் இதெல்லாம் நம்மை கெடுத்தான்னு நம்மாழ்வான்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படி நம்மாழ்வார் ஒரு பரிபூரணமான ஒரு தன்னுடைய அத்வைத ஞானத்தை வெளிப்படுத்தியவர். அவரும் அதை சொல்றாரு. அடையும் காயும் எனக்கு ஆயினன் போற்றி என்று அவர் கூறுகின்றார். அடுத்து 1 முதல் 6 உணர்வுடைத்தாய தொன்று உயிர் யாவையும் துதைந்தாய் போற்றி. 1 முதல் 6 உணர்வுன்னு அறிவு. ஓரறிவிலிருந்து 6 அறிவு இருக்கும்படியாக ஜீவராசிகள் எல்லாவற்றுமாய் நீ ஆனாய். மண்முதல் 5 மதிகதர் ஏமான் எண்முதல் உருவாய் ஏந்தாய் போற்றி. அப்பு தேயு வாயு பிருத்வி ஆகாஷ். மண் புனல் கால் தமிழ்ல, பஞ்சபூதங்களாக சுருக்கமா சொன்னா, மதினா சந்திரன், கதிர்னா சூரியன். இந்த சூரிய சந்திரர்களுமாய், இந்த சூரிய சந்திரர்களை சொல்வதனாலே குறிப்பிடுவதனாலே என்ன, இத அண்டாண்ட கோடி சராசரத்திலே இருக்கிற அத்தனை கோள்களையும் அது பிரதிபலிக்கணும். அதற்கு இது ஆகுபெயராக நின்றது. இயமான ஜீவாத்மா, ஜீவன். சோ இந்த பிரபஞ்சத்துல சராச்சரமாய் இருப்பது, சரம் அசையும் பொருள், அச்சரம் அசையாதது, மெய் மண் புனல் கால் வான் நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்கள் உயிரற்றவை. சூரிய சந்திரர்களும் கோள்களும் உயிரற்றவை. உயிர் உள்ளவை அத்தனையும் ஜீவன் என்பதனாலே குறித்தார். அதனால இது 8 உருவாய் இருப்பவன் இறைவன், அஷ்டமூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கப்பட்டவரே பகவானே நீங்கள் போற்றி. முற்படு விசும்பு முதல் பலவற்றில் பற்பல குணமாய் பறந்தாய் போற்றி. முற்படு விசும்பில் ஆகாசத்துல பலவற்றில், இந்த ஆகாசத்துலதான் எல்லாமே இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் இருப்பிடம். அதான் முற்படுன்றார். முதல்ல ஆகாசம். உபநிஷத்ஸ் எல்லாம் கூட அதுன்னு சொல்றது. ஆகாசோ வாயுகு, வாயுர் அக்னி, அக்னி ஆபக, ஆபக் பிருத்வி, பிருத்விஞ்ச அன்னா. இப்படி பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றியன என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றது உபனிஷத்துகள். முதல்ல ஆகாசம், அதுதான் முற்படுங்கிற. முதல்ல விசும்புன்னா ஆகாசம். முதல் பலவற்றில் அதிலிருந்து தோன்றி ஒரு சின்ன டவுட் வரலாம். ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர் எப்படி வரும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த H2Oன்றதுனால ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அந்த அக்னியினால பக்குவப்படுத்தப்பட்டு நீர் உருவாக்குது. அதனால தான் பூமியில நிலப்பரப்பு கம்மியா இருக்கு, நீர் அதிகமா இருக்கு. அதுதான், ஏன்னா அதுதான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் நீருக்கு அப்புறம் நிலம். இப்படி நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் எனப்படுகின்ற இந்த பஞ்சபூதங்களிலே ஆகாசம் முதலாக வந்தது. அதுல மற்ற எல்லாம் தோன்றியது, அஷ்டமூர்த்தங்களும் தோன்றின. இப்படி எல்லாம் தோன்றிய அந்த பற்பல உயிர்களிலே பற்பல ஜீவராசிகள், கல்லா இருந்தா அதனுடைய தன்மையா கல்லா இருந்துள்ளது, நீரா இருந்தா அதனுடைய தன்மையா நீரா இருந்துள்ளது,
ஒரு மனித உயிர்கள்ல டாக்டரா இருந்தா டாக்டரா இருக்குது, வக்கீலா இருந்தா வக்கீலா இருக்கு. அவ்வவர் தம் தன்மையால் அவ்வவர்பால் சேர்ந்துலகில் எவ்வவரும் ஆட்டும் இயல்பாய் இருந்தொழிர்வோன். ரமண புராணத்துல முருகனார் இதேதான் அங்கேயும் சொல்றார். பற்பல குணங்களாய் அந்தந்த குணத்துக்கு மாறுபடாமல் இருந்துடுறது, அதுதான் முக்கியம். பற்பல குணமாய் பரந்தாய் போற்றி. இப்படி குணங்கள்னு சொல்ற. பொதுவா எல்லாருக்கும் குணம்னா உடனே சத்வ ரஜ தமஸ் ஞாபகம் வரும். ஆகவே குணம் குறியாவும், த குவாலிட்டிஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ், இததான் தமிழ்ல குணம் குறி குறின்னுவா. குணங்கள்னா முக்குணங்கள், குறின்னா குறிக்கப்படுவது குறி. அந்த குணம் எங்க இருக்கும்? அது குறிக்கப்படும். ஒரு மனுஷன்ல இருக்கலாம், புலியில இருக்கலாம், சிங்கம், அப்படி குறிக்கப்படுவது. அந்த புலிக்குனே குணம் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த மனிதர்கள் எல்லோருமே இந்த முக்குணங்களினாலே ஆக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் அவளுக்கு மூல ஆதாரம். சத்வரஜ தமஸ்னாலத்தான், அதுதான் ஆதாரமாக இருந்து மனிதனுக்கு வாழ்வை கொடுப்பது அந்த மூணும் தான். அப்படி குணம் குறி அதுமாய் குலவியும், அந்த குணம் குறி இகந்த நிற்குணனே போற்றி. அந்த குணத்திற்கு அப்பாற்பட்டு இந்த குவாலிட்டிஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ்க்கெல்லாம் யூ ஆர் பியாண்ட் தீஸ். அப்படி இருக்கப்பட்ட நிர்குணனே. இதை ரொம்ப அற்புதமா ரமண புராணத்துல சொல்றார் முருகனார். முன்னை ஒரு முக்குணத்தால் முற்றியவா மன்னுயிர்க்கு உன்னை உறவாக்கும் அதிநுட்ப இயல்பாலே முதற் குணத்தால் அன்றி முயங்கலுராய் ஏனும் அதற்கும் அப்பால் ஓங்கும் அதீதமாம் நிர்குணனே. அதீதமாம் நிர்குணமே முன்னை ஒரு முக்குணத்தால் முற்றியவா. இந்த 3 குணங்களினாலே முழுவதுமாக நிரம்ப பெற்றவரே, முற்றியவா மண்ணுயிர்க்கு உன்னை உறவாக்கும் அதிநுட்ப இயல்பாலே. இந்த மண்ணுலக மாந்தரையெல்லாம் ஒரு மனிதனாக பிறந்தவனை உங்களுக்கு எது உறவாக்குகின்றது என்றால் முதற் குணமாகிய சத்துவகுணம். இந்த ரஜோத்தமோ குணங்கள் போய் சத்துவகுணம் விருத்தியாய், அதெல்லாம் முன்ன நம்ம உள்ளது 40ல ரொம்ப விஸ்தாரமா பார்த்துட்டோம் இந்த குணங்களை பத்தி. முதல்ல மலின சத்துவம், இந்த ரஜோகுணமும் தப்போகுணமும் 90% இருக்கிறது, மலிந்து இருப்பது, நிறைய இருப்பது. அப்புறம் மிஸ்ர சத்துவம். இந்த ஆன்மீக பயணத்துல போக போக மிஸ்ரமா கொஞ்சமா, இந்த ரஜோத்தம குணங்கள் 10% தான் இருக்கு, சத்துவ குணம் 90% ஆயிடுறது. அதுக்கப்புறம் விசுத்த சத்துவம், முழுக்க 100% சத்துவம் தான். இந்த சத்துவ குணம் தான், விசுத்த சத்துவம் தான் உன்னை உறவாக்கும் அதிநுட்ப இயல்பால். அதிநுட்ப இயல்பு இது. இதுதான் இறைவனோடு நம்மை சேர்த்து வைக்கின்றது. முதற் குணத்தால் அன்றி முயங்கலோராய் ஏனும், அந்த சத்துவ குணத்தினால் அன்றி முயங்குதல் சேர்வது. உங்களை சேர்வது என்பது அரிதாயினும் சேர முடியாது. முதற் குணத்தால் அன்றி முயங்கலுராய் ஏனும் அதற்கும் அப்பால் ஓங்கும் அதீதமாம் நிற்குணமே. இந்த அந்த சத்துவ குணத்துக்கும் தாண்டி அதீதமாக இருக்கப்பட்டவரை, அந்த சத்துவ குணத்தையும் தாண்டி போனாதான் உங்களை அடைய முடியும். சத்துவ குணத்துல ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ்டா நிலைத்து நின்றால், நிலைத்தல் நிற்றல் 2 ஒண்ணுதான். பர்மனண்டா அது இருந்துட்டா அததான் வைகுண்டத்திலேயே இருந்துடுறது, கைலாசத்திலேயே இருந்துடுறது, அப்படி ஒரு மனோபாவம். ஆனா அப்படி அந்த புண்ணிய ஆத்மாக்கள் அப்படி போய் வைகுண்டத்தில் இருந்துட்டா, அப்படி கைலாசத்தில் இருந்துட்டா, அந்த மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்குமே அது கடமையும் பொறுப்பும் ஆகி விடுகின்றது. அங்கேருந்து தூக்கி ஆத்மலோகத்துக்கு கொண்டு வருது. அது பண்றார் பாண்டுரங்கன். நாம்தேவுக்கு பண்ணியிருக்கார். நீங்க மகாபக்த விஜயத்துல அவருடைய சரித்திரத்தை படிச்சு பார்க்கணும். மகாபக்த விஜயத்துல நிறைய அடியவர்களுக்கு அவர் ஆத்ம ஞானத்தை கொடுத்திருக்கார். நரஹரி பக்தர், அவர் பரம சிவபக்தர். போராத காலம் அவர் பண்டரிபுரத்துல பிறந்துட்டார். உலகமே தரிசனம் பண்றது பாண்டுரங்கனே, இவர் போக மாட்டார் பக்கத்து தெருல இருந்துட்டு. அதெல்லாம் நீங்க அதை பார்க்கணும். அப்படி அந்த அந்தந்த கடவுளருடைய பொறுப்பும் கடமையும் நம்ம அந்த படியில அங்க தூக்கி விடுவது என்பது அவரால் தான் முடியும். அதனால்தான் ஐயப்பசாமி கிட்ட ஏன்று விடையா, தூக்கி விடையா,
என்னை தூக்கி விடப்பா, தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா அக்ஷர மாலையில. அப்படி அது அந்த முதற்குணத்தாலன்றி முயங்கலோராய் ஏனும் அதற்கும் அப்பால் ஓங்கும் அதீதமாம் நிர்குணமே. அது ஸ்ரீ ரமண புராணத்துல ஒரு சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளவு ஸ்டாண்டர்டு இருக்கு அதுல, எப்படி சொல்றாரு பாருங்க. அப்படி அந்த சத்துவ குணத்திலே போய் நினைத்து விட்டால் பறை அருள் இதான் சைவ சித்தாந்தம்னு சொல்றது. அவ ஒன்னும் புதுசா தனியா ஒண்ணும் மாத்தி சொல்லலையே. சைவத்துல, சைவ சித்தாந்தத்துல காஷ்மீரி சைவமா இருக்கட்டும், நம்ம நாட்டுல இருக்க சைவமா இருக்கட்டும், இந்த கோடியில அந்த கோடியில காஷ்மீரி சைவம், அதே சைவம் தான் இங்க தென்னாட்டிலையும் இங்க கன்னியாகுமரியிலையும் இருக்கு, இந்த கோடியிலையும். இதுதான் இந்த என்டையர் பாரதத்தை அப்படியே பிணைக்கின்றது. அப்படி அந்த பறை அருள் என்று சொல்லுகிறார்கள் சைவ சித்தாந்தத்துல. அப்பதான் மலபரிபாகம், இருவினை ஒப்பு, இரண்டு பேரையும் சமமாக ட்ரீட் பண்றது. மல பரிபாகம், முமதங்கள் அழிந்து ஒழிதல், இதெல்லாம் அது கிடைக்கிறதுன்ற சத்தினி பாதத்தை உத்தமர் ஒழிவுன்றார். அப்புறம் அப்படி தூய்மையாக ஆகிவிட்டு அந்த உத்தமர்கள் ஒழிந்தே போகிறார்கள் என்றார். அந்த பறை அருள் கிடைத்து சத்தினி பாதமாக அப்படி ஆனவர்கள், அப்படிப்பட்ட உத்தமர்கள் ஒழிவு. அது என்னன்னா, அந்த பறை அருளுக்கும் தாண்டி பறை ஒழிவுன்னுவா அடுத்த கட்டம் பண்ணா, அதுதான் சிவம்னுவா. இது ஆன்மவஸ்துன்னு நம்ம சொல்றோம். இப்படி இந்த சத்துவ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விஸ்தாரமா உள்ளது 40 பார்த்திருக்கோம், பெருசா பார்த்திருக்கோம். பிகாஸ் உள்ளது 40 அது இட் இஸ் மென்ட் ஃபார் தட். அது ஃபுல்லா ஞானம். இந்த ரமண சன்னதி ஃபுல்லா பக்தி. இந்த பக்தியும் ஞானத்தையும் குழைத்து குழைத்து கொடுப்பவர் முருகன். அப்படிதான் பண்ணியிருக்கார். ஞானம் இல்லாம சன்னதி முறை இல்லை, பக்தி இல்லாம உள்ளது 40 இல்லை. இப்படி நிர்குணமாக இருப்பவன் தான் ஞானியாகிறான். முக்குண ரகிதனா இருக்கணும், சகிதனா இருக்கக்கூடாது. அததான் குணங்குறி இகந்த நிர்குணனே போற்றி என்கிறார். அயன் முதல் ஐவரை ஐந்தொழில் கொடுக்கும் வியன் முதலாய விழுப்பொருள் போற்றி. பிரம்மா முதற்கொண்டு ஐவரை ஐந்தொழில்கள் இருக்கு. என்னென்ன? ஆக்கல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், அருளல். இது சமஸ்கிருதத்தில் சொன்னா டக்குன்னு புரியும். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதனம் மறைப்பு, அனுகிரகம். இது இந்த 5 தொழிலுக்கும் 5 தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஆக்கல் பிரம்மா, காத்தல் விஷ்ணு, சம்ஹாரம் ருத்ரன், மறைத்தல் மாயா மகாமாயை பராசக்தி, அருளல் சிவம். இந்த சிவம் தான் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு ஒரு உருவகப்படுத்தினால் அது சிவம். சம்ஹாரமூர்த்தி ருத்ரம், அது சிவனுடைய அம்சம், சிவனே அல்ல. இதத்தான் ரமண புராணத்திலையும் சொல்றாரு. ஐந்தொழில்கள் ஆற்றும் அவரவர் தம்மாட்டு அம்முறை ஐந்தொழில்கள் நன்காற்றும் ஆச்சல சித்தன் தாழ்வோற்றி. ஐந்தொழில்கள் நன்காற்றும் இந்த 5 தொழில்களையும் இந்த 5 தெய்வங்களின் மூலமாக நன்றாக எப்போதும் சதா இதை செய்து கொண்டே இருக்கின்ற, கொஞ்சம் கூட சலிக்காமல் இருக்கின்ற அச்சல சித்தன்ற இறுதியில் பார்த்தா அந்த ஆத்மவஸ்து அச்சலமா இருக்கு. இதே உள்ளது 40 நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆத்மவஸ்து ஏன் அச்சலமாக இருக்கின்றது? அது செயல்படுவதில்லை. அதனுடைய சன்னிதானத்திலே அனைத்தும் நிகழ்கின்றன. அவை எதுவுமே அந்த ஆத்மாவை ஒட்டாது. இது எப்படி ஒளியில் உலகத்திலையும் பார்த்தோம். ஒரு தீபம் அது சாவு வீடா இருந்தாலும் அது ஒளிரும். நல்ல சௌபாக்கியம் கல்யாணம் நடக்கிற வீடா இருந்தாலும் ஒளிரும். அதுக்கு இந்த கல்யாணமோ மரண கவலையோ அந்த தீபத்தை எட்டாது. சரி, அந்த பாட்டுலாம் சொன்ன இன்னும் அதிகமாயிடும். இன்னும் கேட்டா ஒளியில் ஒடுக்கமோ நம்ம விஸ்தாரமா பார்த்திருக்கோம்.
ஆனா என்னுடைய ஒரு ஆதங்கம், இதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சவ. ஒழுவில் ஒடுக்கம், அக்ஷரமண மாலை, உள்ளது 40 இவாள்லாம் தான் ஆசையா வரணும். அதனால தான் நான் போட்டேன். இது வராதவா தே ஆர் மிஸ்ஸிங் சம்திங். இவ்வளோ தூரம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதனால தான் சொல்லுவார், முயற்சியனும் நோன்றான் முடகினர்க்கு எட்டாத உயர்ச்சியுறும் மாமலை கோட்டு உச்சி வளர்த்தேனேன்வார் ரமண புராணத்துல. பயிற்சியாக நோக்கால் பரங்கருணையின் ஆட்டத்து, பயிற்சி பண்ணணும். பரங்கருணையின் ஆட்டத்தை அகப்பட்டு பண்ணணும். முயற்சி அணு வேணுமர ஆற்று சிவலயோக. முயற்சி என்பது கொஞ்சம் கூட தளர்வு இல்லாம வித்தவுட் லெட்ட பண்ணணும். அதை ஆற்று சிவயோக முயற்சியனும் நோன்றான் முடகினர்க்கு எட்டாத அயற்சியுறு உயர்ச்சியுறு மாமலை கோட்டு உச்சி வளர்த்தேனே. அப்படி முடங்கி போனவர்களுக்கு பயிற்சியினாலும் முயற்சியினாலும் பாதியில போய் நிற்கிறவாளுக்கு எட்டாத, அவர்கள் எட்டி பிடிக்க முடியாத உச்சி வளர்த்தேனே, எங்கேயோ உச்சியில போய் உக்காந்துட்டு இருக்க ஒரு அதி அற்புதமான தேனேன்றாரு பகவான். அந்த ஒரு ஆதங்கம் உண்டு. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தாச்சு, அவளுக்கு என்னமோ தோண மாட்டேன்றது. பட்டு நானே ஒரு கல்யாணத்துக்கு போனோம், உங்க மிஸ்ஸஸ் வரலையானோ. நான் வந்திருக்கேன், சந்தோஷப்படுறது விட்டு வராத வாழ வச்சு ஏன் கவலைப்படுறீங்கன்னு நானே சொல்லுவேன். அது மாதிரி இவ்வளவு பேர் வந்தது பெரிய விஷயம். 100 பேர்ல 5 பேர் இதுல ஒரு மனசு ரொம்ப தீவிரமா இருந்தா that will be a tremendous success. ஆனா இங்க 16 பேர் இருக்கும். திஸ் இஸ் பியாண்ட் சக்சஸ் ரேட்ஸ் ஆர் வெரி ஹை. அப்படிலாம் பார்த்தா எனிவே இந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி இட்ஸ் அ டஃப் சப்ஜெக்ட். இதை பகவான் எவ்வளவு ஸ்வீட்டா பண்ணணுமோ பண்ணியிருக்கார். அது முருகனார் இன்னும் அது பகவானுடைய அந்த ஸ்வீட்னஸ் என்ன, அந்த இன்பம் என்ன என்று காண்பிப்பதற்காக முருகனார் நம்மளுக்கு அருளி இருக்கிறார். இப்படி ஐந்தொழில்கள் நன்காற்றும் அச்சலச்சித்தம் தாழ் போற்றி, இப்படி சதா இன்செசன்ட் ஆக்ஷன் அண்ட் தட் இஸ் இன்ஆக்ஷன். அச்சலச்சித்தமாக இருப்பது ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்தது. ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், சீஸ்லெஸ் ஆக்ஷன் இஸ் இன்ஆக்ஷன். இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள். நடப்பது என்னவென்றால், when you go to the absolute plane, you become totally silent. மௌனம், அந்த மௌனம், அந்த அச்சலம் அப்படியே நம்மை ஆட்கொள்கின்றது. அந்த மௌனத்திலே அச்சலத்திலே பகவான் காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்து காண்பித்தார். இப்படியெல்லாம் இருக்க முடியும் என்று இது திஸ் இஸ் சம்திங் அப்சல்யூட்லி பாசிபிள் அப்படின்னு வாழ்ந்து காண்பித்தார். அதை ரமண புராணத்துல முருகனார் சொல்றார். ஐந்தொழில்கள் நன்காற்றும் அச்சலச்சித்தம் தாழ்வோர், அச்சலச்சித்தமாக அவர் ஐந்தொழிலை செய்கிறார் என்கிறார். அதை தான் இங்க இவரும் சொல்றார். அயன் முதல் ஐவரை ஐந்தொழில் படுக்கும்னா புகுத்தும் செய்ய வைக்கும். வியன் முதலான விழுப்பொருள் போற்றி. விழுன்னா மேன்மை தாங்கிய பொருள்னா ஆத்ம வஸ்து, வஸ்து. செம்பொருள்னா பரவஸ்து, பரமாத்ம வஸ்து. அப்படிப்பட்ட பரமாத்ம வஸ்துவாக இருப்பவரே, சுதியின் கேள்வி துறை போய் உயர்ந்த விதியும் தேரா விபவா போற்றி. சுதினா ஸ்ருதி வேதம், கேள்வின்னா ஞானம், கல்வி கேள்வின்னு சொல்லுவார். அந்த வேதத்தினுடைய ஞானம், துறைனா எல்லை, அது ஒரு எல்லைக்கே போறது. அப்படி போனாலும் கூட உயர்ந்த விதியும் தேரா, எவ்வளவுதான் வசத்தியா அறிவு கூர்மையில நுணுக்கி 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 போய் பார்த்தாலும் கூட தேரா, தேர்ந்து உணர முடியாத விபவா, அப்படிப்பட்ட மகத்துவம் உடையவரே போற்றி. பற்றற செற்ற பவித்திரர் இதய புற்றிடம் கொண்ட புனிதா போற்றி. பற்றற செற்ற பவித்திரர், பற்றுக்களையெல்லாம் விட்ட புனிதர்கள் அவருடைய இதயத்திலே போய் புற்றிடம் கொள்வதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் அமர்ந்து கொள்ற புனிதா போற்றி. பவித்திரர் தான் புனிதம். அங்க பவித்திரர்னு சமஸ்கிருத வார்த்தையை சொல்லி தமிழ்ல அதுக்கு நேர் தமிழ் வார்த்தை புனிதா என்பதை உபயோகித்திருக்கிறார். பொன்னுரு பணி போல் பொருள் பற்பலவும்
தன்னுருவாக தழைத்தாய் போற்றி. தங்கத்தினாலே ஆக்கப்பட்ட பொன்னுரு. பொன்னுரு பணினா ஆபரணம். பொன்னால் ஆக்கப்பட்ட ஆபரணங்களைப் போல நீங்க பொண்ணா இருக்கீங்க, ஆபரணங்களாவும் இருக்கீங்க. பொண்ணுதான் ஆபரணம், ஆனா நீங்க தான் ஆபரணமும். பொருள் பற்பலவும் தன்னுருவாக தழைத்தாய் போற்றி. இதாங்க ஆணிகள் தாம் பலவும் பொய் மெய்யாம் பொன்னை அன்றி உண்டோ புகழ். அதுதான் இது. அதெல்லாம் எந்த மாதிரி எவ்வளவு விஸ்தாரமா பார்த்தோம். பொண்ணு இந்த ஆபரணங்கள்லாம் கண் முன்னால பிரத்யட்சமா இருக்கு. அதே போல இந்த உலகம் பிரத்யட்சமா இருக்கு. ஆனா இந்த பொன்னால் ஆக்கப்பட்ட ஆபரணங்களாகிய மூக்குத்தி, ஒட்டியானம், இப்படி நீங்க எதைதான் சொன்னாலும் இப்படிப்பட்ட எல்லா விதமான பொண்ணு வளையல் இப்படி எல்லாமே கான்கிரீட்டா இருந்தா கூட க்ஷணத்துல அதை அழிச்சு தோடாக்கிடலாம், வளையலாக்கிடலாம், ஒண்ணு மாத்தி பண்ணிடலாம். அதனால அது ஒரு உண்மையானது அல்ல, அது சாஸ்வதம் அல்ல. ஆனா பிரத்யட்சமாயிருக்கு. அப்படித்தான் இந்த உலகம் பிரத்யட்சமா கண்ணுல படுறது. ஆனால் இது உண்மை அல்ல. அத பொண்ணை பார்க்கும்போது கூட நமக்கு அது பொண்ணுன்னா மூக்குத்தின்னு தான் சொல்றோம் பேச்சுக்கு. ஆனா பொற்கொல்லன் அவன் கோல்ட் ஸ்மித் அதை பார்த்தா பொண்ணாதான் பார்ப்பான். அப்படி ஞானி இந்த உலகத்தை பொண்ணாதான் பார்க்கிறார். ஏன்னா இந்த ஆத்ம வஸ்து தான் இப்படி அஷ்டமூர்த்தமாக விரிந்திருக்கின்றது என்பதை ஞானி அறிந்தவராக இருக்கிறார், அஞ்ஞானிக்கு தெரிவதில்லை. அததான் இங்க தன்னுருவாக தடைத்தாய் போற்றி. அதுக்காக இந்த ஒரு விபரீதமான ஆர்குமெண்ட்டும் நம்ம பார்த்தோம். அப்படி இந்த பரமாத்ம வஸ்து தான் இப்படி எல்லாம் உலகமா பரிமாச்சிருக்குன்னா இத பரமாத்ம வஸ்து சாஸ்வதம் என்றால் இந்த உலகமும் சாஸ்வதமா தான் இருக்கணும். அப்படி இதை உலகம் சாஸ்வதம் என்று உணர்ந்தவன் தான் முழு ஞானின்ற ஒரு விபரீதமான நியோ அத்வைதான் இப்படி எல்லாம் பேசுறவெல்லாம் நிறைய இருக்கா. நீங்க சும்மா ஒன்றும் பண்ணாம உக்காண்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூ வில் பி கேரி டு ஆத்மலோகா. பூமியில மனுஷனா வந்து பிறந்தாச்சு, இந்த பயணம் ஆரம்பித்துடுத்து. அது நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அந்த கப்பல்ல ஏறியாச்சு. நீங்க நேரம் அடுத்த கரையில போய் இறங்கி பிரம்மலோகத்தை ஆத்மலோகத்தை போய் சேர்ந்தே தான் தீரணும். நீங்க ஒன்றும் எஃபர்ட் எல்லாம் ஒன்றும் போடுறீங்களோ போடலையோ, தட் இஸ் யுவர் ஃபேட். தலை விதி ஆத்ம ஞானத்தை அடைவது. ஏற்கனவே இன்னொரு விபரீதமாக சொல்லுவா, ஏற்கனவே நீங்கள் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். Effort is 100% necessary. Take it from me. முயற்சி என்பது தவிர்க்க முடியாதது. முயற்சி இல்லை என்றால் ஒண்ணுமே நடக்காது. ரிலேட்டிவ் பிளேன்ல இருந்துட்டு அப்சல்யூட் பிளேனை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. எனிவே திஸ் தன்னுருவாக தழைத்தா என்பதை அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூக்கு எடுத்துக்கணுன்றதுக்காக சொல்றேன். தங்கத்தினால் ஆக்கப்பட்ட மூக்குத்தி அந்த அளவு உண்மையோ, அந்த மூக்குத்தியை அழிச்சு வளையலை அழிச்சு திருப்பி செயினா பண்ணிடலான்றது எவ்வளவு உண்மையோ, எப்படி அந்த பொன் ஒன்றுதான் உண்மையோ அப்படி பிரம்மம் ஒன்றே உண்மை. ஆனால் அந்த பிரம்மம் இந்த அஷ்டமூர்த்தமாக தன்னுருவாக தழைத்திருக்கின்றது என்கிறார். இப்படி ஞானத்தை குழைச்சு குழைச்சு கொடுக்கிறார் முருகன். தான் தானாகி சராசர நடைக்கு சான்றாய் விளங்கும் சதுரா போற்றி. தான் தானாகி தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. தான் தான் என்று தலைக்கின்ற பரமாத்ம வசுவாகி சரா அச்சர நடைக்கு இந்த சரம் அச்சரம் இந்த 8 மூர்த்தங்கள் இவை அத்தனைக்கும் சான்றாய் சாட்சியாய் விளங்கும் சதுரான சாமர்த்தியசாலியே. ஒரு உயிர் கூட நீங்க பாக்கிய உடனே எல்லாத்திலையும் போய் உள்ள உட்காந்து சர்வசாட்சியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு திறமை, வித்தகம், நிபுணத்துவம் படைத்தவராக இருக்கிறீர்கள். சதுரா ஓ சதுரா சமயானிக்கு தகு மாடலா. சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற இந்த கிருஷ்ணன் என்ன சாமர்த்தியசாலி சதுரனாக இருக்கிறான். சதுர் சாமர்த்தியம், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், பிராக்டிக்கலா இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப கொண்டாடுவா அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்கணும்ன்றதுல இருக்கிறதுல அவரை பின்பற்றணும். நான் உண்மையே பேசுறேன்னு சொல்லிட்டு ஏடா கூடமா பிஹேவ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு மாபெரும் உதாரண புருஷன். வேதாந்தம் சரியா புரிஞ்சாதான் உண்மையை எப்ப சொல்லணும் எப்ப சொல்லாம இருக்கணும்ன்றதே தெரியும்.
பொய்மையும் வாய்மைன்ற திருவள்ளுவர் புரை தீர்ந்த நன்மை பயத்தலால். வள்ளுவர் மாபெரும் ஞானி, அவர் சொல்லாதே இல்லை. இப்படி அனைத்து சராசரங்களில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் சான்றாய் சாட்சியாய் இருக்கின்ற சாமர்த்தியசாலியே. ஆனா உங்களை பத்தி உண்மை என்ன தெரியுமா? அச்சராசரம் தன் அறிவின் இல்லாமையால் அந்த சராசரம் சராசரங்கள் ஞானியினுடைய அறிவிலே இல்லை. அந்த ஆன்ம ஞானத்துல வந்துட்டோதான் தனக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. அது என்ன சொல்ற? தனக்கு அந்நியமா இல்லைன்றத அந்த ஞானியினுடைய அறிவிலேயே இல்லைன்ற. அறிவின் இல்லாமையால் அந்த ஞானியினுடைய, அதாவது பகவானை சொல்ற, பகவானுடைய அந்த ஆத்ம ஞானத்தில அந்நியத்துக்கு இடமில்லாதயினால் அச்சான்றுக்கும் அதீதா போற்றி. அப்படி சர்வசாட்சியா நீங்க இருக்கீங்கன்னு சொல்றதே ஒரு தப்பு தானே. நீங்க அதுக்கும் அப்பாற்பட்டு தானே இருக்கீங்க. உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும் உன்னை கண்டு எல்லாமும் உன்னுருவாய் அந்நியமில் அன்பு செய்யும் அன்னோடு அருணாச்சலாவில். அந்நியமில் உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் உன்னுருவாய், எல்லாமும் உன்னுருவாய். பார்க்கின்ற அத்தனையும் ஈஸ்வர ஸ்வரூபமாய் ஆன்மஸ்வரூபமாய். அந்நியமில், அந்நியம் என்பது இல்லவே இல்லாமல், இப்படி எல்லாம் அங்கேயும் சொல்றார் பஞ்சரத்னத்துல 5வது பாடல்ல. இல்லாமையால் அந்த சாட்சியாக இறைவன் இருக்கிறான் என்பதை எவ்வளவு பெரிய மிஸ்டமா இருந்தார். அதுக்கு மேலே அதீதமா, அதனாலதான் துரியம்னு தூக்கம் உறக்கம் கனவு என்ற 3 நிலைக்கும் அப்பாற்பட்டு 4வதாக இருப்பது துரியம். அதுவே ஆன்ம நிலைன்னு சொல்லி எப்போ இருப்பது ஒரே நிலை தானே. இந்த 3 நிலைகளும் பொய்மையானவை தானே. அதனால துரியா அதீதம். அது போய் 4வதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. துரியா வேற வழியா வேற எப்படி சொல்றதுன்னு தெரியாம கடைசியில துரியா தீத்தம். அதற்கு துரியத்துக்கு 4வது நிலைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டா. அததான் இங்க சொல். அச்சான்றுக்கும் அதீதா போற்றி. அடுத்து இந்த ஸ்ருதின்னு சொல்றதுக்கு பத்தி ஏன் ஸ்ருதின்னு சொன்னார்னா, செய்யுள் நடை விட்டு அது செய்யுள் விகாரங்கள்ல நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம் இப்படி எல்லாம் இருக்கு. இதுல இது அந்த ரூவை எடுத்துட்டார், ஸ்ருதின்னு போட்டார், அது குறுக்கல் விகாரம். அது ஒரு இலக்கணத்துக்காக சொல்றேன். அடுத்து அவர் சொல்வாரு, அகில புவனமும் அடுக்க வல்லோரும், அகில பூதங்கள் அடக்க வல்லோரும், எண்ணிய உடலம் எடுக்க வல்லோரும், நன்னுரு கரைந்து நடக்க வல்லோரும். என்ன தமிழ்! இறந்த காலத்தும் எதிர்காலத்தும் உழழ்ந்த உழழ்ந்த மேல் கீழ் உலகங்களிலும் இயலும் செயல்போர்ந்து இயம்ப வல்லோரும், அயலார் நினைவை அளக்க வல்லோரும், இன்னோரன்ன விருத்திகள் இமையில் 10,000 பயில வல்லோர்த்தம் பொன்றாவர் இயலாம் பொன்ற கெட்டு முன் தாழ்கின்ற முன்றிலாள. இதுக்கு மேல பகவானை போற்ற முடியுமா? தெரியல. அஷ்டமா சித்திகள் பெற்ற எல்லாரையும் ஒரு சித்தியா சொல்ற. அகில புவனமும் அடுக்க வல்லோரும். அடுத்தல்னா வெட்டுதல், வெட்டி வீழ்த்துதல், வெற்றி பெறுதல். அகில புவனங்கள் அத்தனையும் வெற்றி கொள்பவரும், அகில பூதங்கள் அடக்க வல்லோரும். பஞ்சபூதங்கள், மழை பெய்யுன்னா பெய்யணும், நெருப்பு போய் சுடுனா சுடணும், நெருப்பை சுடாதேன்னா சுடக்கூடாது. அது சீதா பிராட்டியார் பண்ணாள். ஐயோ மனோவாருக்கு போய் தீ வச்சுட்டாலாமே, அனுமார ஒன்றும் அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அக்னி பகவான் கட்டுப்பட்ட. அப்படி சீதா பிராட்டியார் சொன்ன ஒரு சொல்லுக்கே கட்டுப்பட்ட அக்னி பகவான் பிராட்டியாரை எரிக்க முடியுமா? பின்னாடி அதான் ஆச்சு. அக்னி பிரவேசம் தயார் பண்ணலாம், பட் அக்னியினால எரிக்க முடியாது. அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர். அவருக்கு எதிராக அவருடைய சன்னதியில என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் ராமபிரானும் சீதா பிராட்டியாரும் சாதாரண மாநிலர்களாக நம்மை போல வாழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு அதிக கடவுளாக அந்த கடவுள் தன்மையை எழுதியதினாலே இதெல்லாம் பாசிபிள். ஒரு ஞானிக்கு இதெல்லாம் பாசிபிள். இவர் காவிய கண்ட கணபதி முனிவர் நினைச்ச மாத்திரத்துல சித்தி பண்ண வல்லமை படைத்தவர். அவர் சொல்லிட்டு பண்ணுவாராம். இப்ப பாருங்க, நான் வெளில போய் நிக்கிறேன், மேல அம்பாள் மழையை பொழிந்து என் மேல கண்ணை பொழிய போறா அப்படின்னு வெளில வந்து நிப்பாராங்க அவர் வீட்டுல இருந்து.
அப்போ அவர் உடம்பு ஃபுல்லா நினைச்சு கம்ப்ளீட்டா மற்றவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. திடீர்னு அப்படியே கொட்டுமா தண்ணி அவர் மேல. அப்படி அவரு சொல்வாராம், பகவானுக்கு வந்து அஷ்டமா சித்திகளுக்கும் மேல ஏதாவது சித்தி இருந்தாலும் அதையும் செய்ய வல்லவர் இவரு. எப்படி இப்படி குவைட்டா உட்காந்துருக்காரு ஒண்ணுமே தெரியாதவர் மாதிரி. ஆச்சரியமா இருக்கேன்னு ஆச்சரியப்படுவாராம். அது சோனகிரி அந்த அருணாச்சலத்துடைய இயல்பு. அது மகா மகத்துவம் பெற்றது, மகா சக்தி வாய்ந்தது அந்த அருணாச்சலம். ஆனா அது வெளியில தெரியறதே இல்லை. இன்னைக்கு கூட அது பகவான் வந்ததுனால ஏதோ உலகத்துல அருணாச்சலம் கொஞ்சம் பிரசித்தமாயிடுது. அதுக்கு முன்னாடி பகவான் அங்க வந்து அமர்வதற்கு முன்னால, எழுந்தருளுவதற்கு முன்னால அதை பத்தி யாருக்கும் ஒன்றும் ரொம்ப தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் காசி, ராமேஸ்வரம், இந்த பக்கம் சிதம்பரம், உஜ்ஜயினி, சோமநாதீஸ்வரர் அங்க குஜராத்ல. இப்படி சிவஸ்தலங்கள் தான். 12 ஜோதிர் ஸ்தலங்கள் இதெல்லாம் தான் பிரசித்தமா இருந்தது. அருணாச்சலம் ரொம்ப நினைத்து பார்க்கப்பட்டது அல்ல. அதனாலதான் அதுக்கு பேரே ஏமாந்த சோனகிரின்னு பேர். வேணா ஏமாந்த சோனகிரியா இருக்கானே அப்படின்னு ஒருத்தர் சக்தி வாய்ந்தவர். அது மாதிரிக்கே அப்படி ஒரு பேர் உண்டு. அவரு திறமை அவருக்கே தெரியலன்னு ஜாம்பவான் சொல்லிதான் அவருக்கு தெரியாது. அப்படி பகவானுடைய பெரும் சக்தி என்னன்னா, அஷ்டமா சித்திகளும் காலடியில விழுந்து கிடக்க அவரை திருப்பி கூட பார்க்கல. அவரையும் மீறி நடந்தது. அதாவது சித்திகள் நடக்காம இல்ல, நடந்ததுக்கு. ஆனா அவரையும் மீறி நடந்தது. பஞ்சபூதங்கள் அவருடைய ஆளுகையில சாய்பாபா வாழ்க்கை வரலாறுல பார்த்தா தெரியும். கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுறது. 5 கிலோமீட்டர் வண்டி கட்டின்னு போனோர் ஸ்டேஷன்ல போய் அவருடைய அடியவர்கள் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. அப்போ அவர் கோச்சிக்கிறார் வெளியில வந்து, என்ன இவெல்லாம் போனோம் ஸ்டேஷனுக்கு போய் வண்டி ஏறணும், இப்படி நீ கொட்டின்னு இருக்கியே அப்படின்னா நின்று அப்படியே நின்னுது மழை. இவ அந்த 5 கிலோமீட்டர் போய் ட்ரெயின்ல ஏறுற வரைக்கும். அப்புறத்துக்கு கொட்டு அது அது காரியம் முடிஞ்சுட்டா ஏறிட்டா ஸ்டேஷன் போயிட்டா வந்துடுது. அப்புறம் கொட்டு கொட்டுன்னு பழைய மாதிரி கொட்ட ஆரம்பிச்சு. அப்படி ஒரு சக்தி ஒரு ஞானிக்கு இருக்கு. எண்ணிய உடலம் எடுக்க வல்லோரும், அந்த அகில பூதங்கள் அடக்க வல்லோர், பஞ்சபூதங்களையும் அடக்குபவர்கள். எண்ணிய உடல் நினைச்சவரு எடுத்துக்கொள்வார்கள். இந்த அரக்கர்கள் எல்லாம் அப்படிதான் சொல்லுவார். ராமாயணத்துல பாக்குறோம். குரங்கா மாதிரி குரங்கு கொடுத்து போய் ஸ்பை ஒர்க் எல்லாம் பண்ணான்றதெல்லாம் பாக்குறோம். அந்த ஸ்பைகளை விபீஷன் வந்து இவா குரங்கு இல்ல ராட்சசான் கண்டுபிடிச்சு ராமபிரான் முன்னாடி கொண்டு போய் அந்த 4 பேரை நிறுத்தினதையும் பாக்குறோம். ராமபிரான் அந்த காலத்துல ஒற்றர்னு வந்தா சிறைச்சேதம் தான், மரண தண்டை தான். ஆனா ராமபிரான் ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு, இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு ராவணன் சொல்லி அமைச்சார், பார்த்துன்னு வாய் வஸ்டேன்ட்டு. அப்போ இவர் விபீஷன் கிட்ட சொல்றார், எந்த விபீஷன் அவரை புடிச்சுன்னு வந்து கொடுத்தாரோ அவர்கிட்ட, நீ போய் நம்ம சேனையினுடைய எல்லா பலத்தையும் சக்தியும் ஸ்ட்ரென்த் எல்லாம் இவளுக்கு விவரமா சொல்லி அவளை பத்திரமா அமுச்சு வைக்கின்ற. ஆச்சரியப்படுறா அவ. ராவணன் கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி ஒரு ராஜா நாங்க பார்த்ததே இல்லை, நாங்க கண்டிப்பா எங்களுக்கு மரண தண்டனை இனிமே மீள மாட்டோம் தான் நினைச்சோம். ஆனா அவர் இப்படி இப்படி எங்களை உயிரோட திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க, போய் உங்க ராஜா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ராஜா தயவு செய்து, அவ்வளவு சுப்ரீம் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்க ஒருத்தர்கிட்ட நம்ம நண்பனா இருக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். கொஞ்சம் தயவு செய்து திங்க் பண்ணு. ராவணன் ஆச்சரியப்பட்டானா. ஒரே ஒரு முறை பார்த்தவர்கள் இப்படி தாசானு தாசர்களாக ராமபிரானுக்கு மாறிவிட்டார்களே, இப்படி அல்லவா ஒரு தலைவன் இருக்கணும்னு ஒரு தாட் அவனுக்கு வந்ததுன்றார் வால்மீகி. அப்புறம் அந்த பழைய கோபம் வந்து வேற விஷயம். எப்படி அந்த ஒரு பிராங்க்னஸ், அந்த ஆத்மவசியனுடைய அந்த டோட்டலா பிளெயினா இருக்கிறது, அதுதான் ராமா, அதுதான் ஆத்மவஸ்து. இப்படி நன்னுரு கறந்து நடக்க வல்லோர், எண்ணிய உடலம் எடுக்க வல்லோரும், நன்னுரு கறந்து நடக்க வல்லோரும், தன் உருவத்தை கரைத்து கொண்டுன்னா குறைத்து கொண்டு அனுமார் மாதிரி அப்படியே குட்டி ஆயிடுறது, உள்ள லங்கைக்குள்ள ஊந்து போயிடுறது. அது ஒரு ராட்சசி வந்து என் வாய்க்குள்ள போனா பெருசா இருது, அப்புறம் டக்குன்னு உள்ள போயிட்டு வெளில வந்து கூடிய இது மாதிரி நன்னுரு கறந்து நடக்க வல்லோரும், உரு கறந்துன்னு குறைத்து கொண்டுன்னு அர்த்தம். இறந்த காலத்தும் எதிர்காலத்தும் உயர்ந்த மேல் கீழ் உலகங்களிலும், பாஸ்ட்ல, எதிர்காலம் ஃபியூச்சர்ல, அப்புறம் மற்ற உலகங்கள்ல கந்தர்வ லோகம், கிண்ணவர் லோகம், மேல் கீழ் உலகங்கள் எவ்வளவோ இருக்கு.
சொர்க்கம் சொர்க்கம் கீழே 7 பாதாளம், இப்படி எல்லா இடத்திலும் என்ன நடக்கிறதுன்னு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய மன மனக்கண்ணினாலே பார்த்து கூற வல்லோரும். இறந்த கால தேசங்கள் சொல்லப்படுகின்றன. இறந்த காலத்தும் எதிர்காலத்தும் உழழ்ந்த மேல் கீழ் உலகங்களிலும் இயலும் செயல் ஓர் அங்க என்ன நடக்கிறது செயலை ஓர்ந்து இயம்ப வல்லோர். இயம்புதல்னு சொல்வதற்கு சக்தி படைத்தவர்களும் அயலார் நினைவை அளக்க வல்லோரும். இன்னொருத்தர் மனசுல என்ன இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்றதும். இததான் சேஷாதிரி பெருமான் பகவான் கிட்ட ஆச்சரியப்பட்டார். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அது பகவான் அப்படி கண்ண முடின்னு இருந்திருக்க. இவர் எதிர வந்து கொயிட்டா சத்தப்படாம வந்து அவரு போன மாதிரி வருவாருன்னு அவரை சத்தப்படாம வந்து பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம். 10 நிமிஷம் பார்த்தோம் அவருக்கு பகவான் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையா. அப்புறம் அப்படியே யோசிச்சுட்டே வந்து போது எதிர ஒருத்தர்கிட்ட சொல்றாராம், இது என்ன நினைக்கிறதுன்னு தெரியலையே, ஏன்னா அங்க நினைவே இல்லை. அததான் அந்த ஞானி பாம்பின்கால் பாம்பறிவர். எனவே அயலார் நினைவை அளக்க வல்லோரும் இன்னோரன்ன விருத்திகள் இப்படிப்பட்ட அதிசயத்தக்க அமானுஷ்ய செயல்களை கண் இமைப்புல ஒரு நொடியில கண் இமைப்போதில 100,000 பயில வல்லோரும் ஆயிரக்கணக்கில் செய்யறதுக்கு சக்தி படைத்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய பொன்றா வலியலாம் பொன்ற கெட்டு அவருடைய சக்தி அனைத்தும் காவிய கண்ட மாதிரிதான். அவரே சக்தி பண்ண முடியும், பகவானுடைய சன்னிதானத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே மெய் மறந்து உக்காந்து வருவேன், அவரையே மறந்து போய் உக்காந்து வருவேன். அப்புறம் தானே சித்தி. ஒன்றை கெட்டு முன் தாழ்கின்ற உங்களுடைய முன்னால வந்து அப்படியே அவர்கள் தாழ்கின்றன பணிந்து போகின்ற முன்றிலாள. முன்றில்னா முத்தம், முத்தம்னா சன்னதி, அவருடைய ராஜசபை, பகவானுடைய சாநித்தியம்னு அர்த்தம். அந்த சன்னதியில அப்படிப்பட்ட சாநித்தியம் உடையவரே முன்றிலாள, அப்படிப்பட்ட அந்த மன்றத்துக்கு அதிபதியாக இருப்பவரே, எல்லாரும் வந்து உங்ககிட்ட வந்து தாழ்ந்து எவ்வளவு பெரிய சக்தி படைத்தவர்கள்லாம் வந்து எப்படி பூனை மாதிரி ஒடுங்கி போயிடுறா உங்ககிட்ட வந்து, என்ன ஆச்சரியம் இது. அப்படிப்பட்ட முன்றிலாள, அப்படிப்பட்டவரே இருமை மும்மை இடம் பெறாது எங்கும் அருமை பெருமை ஆர்ந்த அவிரும் திருவடி. இப்படி இம்மை இரட்டைகள், மும்மை முப்புடிகள், இவர்களெல்லாம் அந்த சன்னிதானத்துல இடமே இல்லை, இடம் பெறாது ஏங்கும் அருமை பெருமை ஆர்ந்து அந்த அருமையும் பெருமையும் பெருகி அவிரும் அப்படியே ஒளிர்கின்ற திருவடிகள் உம்முடைய திருவடிகள். சத்துவ குணத்தால் தலைப்பட்டதனால் தத்துவம் தம்முள் தலைப்படும்படியார் மற்ற குணத்தின் மயப்பட்டு அகந்தை பற்றை விடாது அயல் பார்ப்பார் மதியை மயலா செய்யும் மாயாவிலாச செயலாம் பற்பல் சித்திகளைத்தாம் வேத மதி கொடுப்பெணுவரேல் இரும்பூது பயக்கும் புதுமை அதுகாள். சத்துவ குணத்தால் தலைப்பட்டதனால், விசுத்த சத்துவ நிலைக்கு போய் சேர்ந்ததுனாலே தத்துவம் தம்முள் தலைப்படும்படியார், இந்த ஆன்ம தத்துவம் தங்களுடைய உள்ளத்திலே தலைப்பட்டு விட்ட, அதை உணர்ந்து கொண்டு விட்ட அடியவர்கள் மற்ற குணத்தின் வயப்பட்டு மற்ற ரஜோ தமோ குணங்களினால் அட்டுவிக்கப்பட்டு அகந்தை பற்றை விடாது, இந்த அகந்தையை விட முடியாது, அயல் பார்ப்பார் மதியை, தனக்கு அந்நியமாக சில விஷயங்கள் இருக்கின்றன என்ற அந்நியங்களை, ஞானத்தை அடைந்து விட்டால் அந்நியம் இல்லை, அந்நியம் இருந்தால் ஞானம் இல்லை. அப்படி அந்த அயல் பார்ப்பார், அந்நியங்களை பார்ப்பார் மதியை, அவர்களுடைய அறிவை மயலா செய்யும். மயல்தான் மயக்கம், அவர்களுக்கு அந்த அறிவை மயக்குகின்ற, அது ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகின்ற, மயலாக செய்கின்ற மாயா விலாச செயலாம். இந்த மாயா விலாசம், அகந்தை விலாசம், விலாசம்னு பெருகுதல், நம்மளை சுத்தி பெருகி பெருகி அது வந்து மீள முடியாமல் இருக்கும். அப்படி மாயா விலாச செயலாம் பற்பல் சித்திகளைத்தான், இந்த அஷ்டமா சித்திகளும் இந்த மனத்தின் ஆளுகையிலே இருக்கின்றன. மனசினால நினைத்து இது அப்பதான் மனசுக்குள்ள எண்ணி பார்க்கும் எண்ணங்கள் இருக்கும் பொழுதுதான் இந்த அஷ்டமா சித்திகள் பிடிபடும். அந்த சித்திகளைத்தான் பேத மதிகொடு, வேதம்னா விண்ணப்பட்ட அகந்தை மதிகொடு, மதியினாலே பேணுவரேல்
இந்த அஷ்டமா சித்திகளை போய் இவர்கள்லாம் பெருசா கொண்டாடினார்களே. ஆனால் இரும்போது பயக்கும் புதுமை அதுதான். அந்த புதுமை இரும்புதான் ஆச்சரியம். இது ஆச்சரியத்தை கொடுக்கின்றது அல்லவா? ஏன் இவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது? முருகனார் அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்டதுனால இவருக்கு அதெல்லாம் பார்த்தா இப்படியெல்லாம் இவர்கள் இருக்கின்றார்களே, இது என்ன ஆச்சரியம்? ஆச்சரியப்படுறார் அவர். சிலது பார்த்தா நம்ப முடியாட்டா ஆச்சரியப்படுவோம். இவர் முழுக்க முழுக்க ஆத்ம ஞானத்துல மூழ்கி இருப்பதனால அந்நியமாக ஒண்ணு இருக்கிறதே இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாம் இவர்கள் சொல்கின்றார்களே, பேசுகின்றார்களே, நடந்து கொள்கின்றார்களே. புதுமை பயக்கும் இரும்பூது இரும்பூது பயக்கும் புதுமை அதுகாண். கண்டமாய் ஒன்றும் காணாரவற்றை பண்டமாய் எண்ணி பதறதும் உண்டே. உண்டேனா உண்டோன்னு வச்சுக்கணும். செய்யும் என்னும் செய்யா வாய்ப்பாட்டு வினை. கண்டமாய் பின்னப்பட்டதாய், கண்டம்னா அகண்டம்னா பின்னப்படாதது, கண்டம்னா பின்னப்பட்டது. ஒன்றும் காணார், தனக்கு பின்னப்பட்டதாக ஒன்றையும் பார்க்காமல் அபிண்ணமாக இருப்பவர்கள் அவற்றை பண்டமாய் எண்ணி, இந்த அஷ்டமா சித்திகளை எல்லாம் ஒரு பொருட்டா, பண்டம்னா பொருள், ஒரு பொருட்டாக எண்ணி, இதெல்லாம் கூட கான்கிரீட்டா நினைச்சு அதுக்குள்ள நம்பிக்கை வைத்து எண்ணி பதறலும், அதற்றை எல்லாம் அடைய வேண்டும் என்று பதறல். அந்த படி பதறலும், பதறினால் சிதறும் ஆன்ம வஸ்து, அங்கே சிதறும், அங்கே பிடிபடாது. ஆக அப்படி பதறலும் உண்டே. அவர்கள் பதறுவார்களா? அது நடக்குமா? எவர்கள் கண்டமாய் ஒன்றும் காணார், பதறலும் உண்டே. அவர்கள் அதுக்கு போய் அஷ்டமா சித்திகளுக்கு போய் மயங்கி அதை அடைய வேண்டும் என்று ஆசிரியிப்பார்களா? ஈடும் எடுப்பும் இன்றி எழுந்த வீடும் வேண்டா விரலோய் போற்றி. ஈடும் எடுப்பும்னா ஈடு இணை, ஒப்பு உயர்வு. ஈடு இணைனா ஒரே வார்த்தை, ஒரே பொருள். ஒப்பு உயர்வு தான் கரெக்ட். எடுப்புனா உயர்வு, ஈடும்னா இணை. ஒப்பு ஒப்பிடப்படுவதற்கும் அதை விட ஒசத்தியா இருக்கிறதுன்னு சொல்றதுக்கும் ஒப்பு உயர்வு இல்லாது எழுந்த வீடும் வேண்டா விரலோய் போற்றி. உள்ளதனார்புதான் நினைச்சுக்கணும். வீடும் வேண்டா பத்தனார் என்னுமட்டே பந்த புத்தி சிந்தனைகள். பத்தனார் என பார்க்குங்கால், பத்தன் கட்டுப்பட்டவன் எவன் பந்தப்பட்டவன் என்று பார்க்குங்கால் சித்தமாய் நித்தமுத்தித்தான் நிற்க நிற்காதே பந்த சிந்தை. நித்தியமாக சித்தமாக நித்தமுத்தம் தான் நிற்க. எப்பொழுதும் முக்தி என்பது அதுலதான் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிந்து விடுகின்றது. ஆத்ம ஞானம் அடையும் போது இது நாள் வரைக்கும் நம்ம அகந்தைப்பட்டோம், இப்போது ஆத்ம ஞானிகிட்டோம், அப்படி கிடையாது. எப்போதுமே நம்ம ஆத்ம ஞானியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். நடுவுல இந்த ஒரு மயக்கம் வந்து சென்றது. நிரந்தரமாக இருப்பதுதான் உண்மை என்று தெரிந்து கொண்டா நிற்குமோ பந்த சிந்தை. நம்ம பந்தப்பட்டு விட்டோம் என்ற சிந்தை இருக்குமா? நிற்காதே முத்தி சிந்தை. முத்தி சிந்தை முன்னிற்குமோ? அப்ப பந்தமே படலைன்னா நம்ம முத்தி அடைஞ்சு விட்டோம்ன்றது கூட ஒரு கற்பனை தான். இப்படி வீடும் வேண்டா விரலோய். இனிமே எனக்கு ஆத்ம ஞானம் வேணும்னு கேட்கிற பொசிஷன்ல அந்த நிலையில பாவம் இல்ல. அப்படிப்பட்ட விரலோய்னா விரல் வீறு, சக்தி படைத்தவர். அந்த அப்படிப்பட்ட ஒரு பலம், ஆன்ம பலம் படைத்தவரே போற்றி. இதத்தான் பெரிய புராணத்துல ஒரு வாட்டி பாடிச்சு. கேஷுவலா அந்த தில்லைவாழ் அந்தணர்களை அவர் சேர்க்கிறார், வர்ணிக்கிறார். அதுல வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படின்னார் தில்லைவாழ் அந்தணர்கள். அதுக்கு தமிழ் படிச்ச புலவர்கள்லாம், பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் அர்த்தம் சொன்னது, அவர்கள் எங்களுக்கு முக்தி எனக்கு வேண்டாம். வீர சைவ வைஷ்ணவர்களை போல எனக்கு வைகுண்டம் போறோம், பியாண்ட் தட் ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். எனக்கு அப்படி வீர சைவர்கள், எனக்கு கைலாசம் போறோம், பகவான் போறோம், ஈஸ்வரன் போறோம், பியாண்ட் தட் ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். இந்த பக்தி எனக்கு போறோம். பகவான் கூட அந்த ஈஸ்வரனை பார்த்துட்டு கண்கள் கழிக்க, உள்ளம் கழிக்க, அப்படியெல்லாம் இருந்துட்டா எனக்கு போறோம் அப்படின்றது. அப்படி அவருக்கு அர்த்தம் சொன்னார்கள். வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு இதுவே போறோம். அப்படி தேர் செட்டில்டு ஃபார் சம்திங் லெஸ் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா அதுக்கு முன்ன பின்ன படிச்சு பார்த்தா தில்லைவாழாந்தனுடைய மற்ற குணாதிசயங்களெல்லாம் அவர் விளக்கும் போது பார்த்தா, இப்போ உள்ளது நாற்பதுல நம்ம பாக்குறோமே, இந்த பந்த சிந்தை முன்னிற்குமோ, முத்தி சிந்தை முன்னிற்குமோ, நிற்காதே பந்த சிந்தை,
இப்படிப்பட்ட நிலையில தான் அவர்கள் இருந்து இருக்கிறார்கள். எங்களுக்கு வீடும் வேண்டாம் என்றால் முழுமையான சிவஞானத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு அப்ப தெரிஞ்சது. அது கேஷுவலா படிக்கும்போது படிக்கும்போது கூட இல்லை, ஏதோ ஒருத்தர் அர்த்தம் சொல்லும் போது நான் கேட்டேன் கோயில்ல, திருவான்மியூர் கோயில்ல சொன்னார். அப்போ அந்த மாதிரி இது ஏன் இவாள்லாம் இப்படி, சரி இவாளுக்கு இந்த வேதாந்தம் தெரியாததுனால அந்த ஒரு லெவலோட போய் நின்னுடுறா. அவள்லாம் ரொம்ப சைவத்துல ஊறி போயிருக்கவா, ரொம்ப பெரியவா. அதுக்கு மேல அதை பத்தி பேசுறது கூட சரியில்லை. ஏன்னா அவ there are the stature is extraordinary and they deserve. என்ன பகவான் தான் பகவான் ஈஸ்வரனே அவளுக்கு வழி காமிப்பார். நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தோணி தனக்கு வீடும் வேண்டா விரலோய் போற்றி வளர் பசும் தருவின் குளிர் நிழல் வாய்ப்ப தளர்வர தங்கி தடையறாவாற்றால் பொருவு வரு போகம் புலோமசை பார் புணர்ந்து இரு விசும்பு ஆடும் இந்திரர் அமிழ்த பிழியும் கைத்து பிறக்கிட் தொழிய. என்ன தமிழ், என்ன தமிழ். கழியும் மதுர கரியே போற்றி. அதாவது வளர் பசும் தருவின் குளிர் நிழல் வாய்ப்ப, கற்பக தரு அது பசுமையானது, அதுல குளிர் நிழல் இருக்கு, அது வாய்ப்ப, அதுவே கிடைச்சது. அப்படிப்பட்டதுதான் ஆன்ம நிழல், பகவானுடைய திருவடி நிழல். அது வாய்ப்ப தளர்வர தங்கி அங்க சிறிது கூட சோர்ந்து போகாமல் அதுலேருந்து அந்த நிழலை விட்டு வெளில வராமல்னு அர்த்தம். தளர்வு அற, கொஞ்சம் கூட சோர்வடையாமல் தளராமல் அங்கேயே தங்கி. அஜ்ஞானி அந்த ஆன்ம நிழலை விட்டு வெளியே வருகிறான். ஒரு கார் வாங்கினா சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷப்படும் போது அவன் தனக்கு உள்ளே ஆழ்ந்து போய் உள்ளே இருக்கின்ற சந்தோஷத்தை தான் அவன் அனுபவிக்கிறான். புதுசா ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறான். வீடு வாங்குறான். வீடுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணி வீடு நம்மள்தான்னு போய் முதல்ல ஒரு வருஷம் 6 மாசம் இருந்த போது அப்போ அளவு கடந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அப்போ எல்லாம் அந்த மனம் என்பது அழிந்து தனக்கு உள்ளே போய் தான் அனுபவிக்க. ஹிமாலயாஸ் போறான். அந்த வெள்ளை பனி மலையை பார்த்தா சட்டுன்னு அந்த இதயம் விரிந்து ஒண்ணுமே இல்லாம போய் அளவு கடந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். எப்பொழுதெல்லாம் இந்த உலகாதி சுகங்களினாலே நாம் சந்தோஷப்படுகின்றோமோ அப்போதெல்லாம் இந்த மனம் உள்ளே போய் ஆத்ம இன்பத்தை தான் அனுபவிக்கின்றது, வேற இன்பம் இல்லை. அப்படி தளர்வர தங்கி தடையறாவாற்றால். ஆனால் அஜ்ஞானி இப்படி இருக்கிறான். ஞானத்தை அடைந்தவனோ அந்த திருவடி நிழலை அந்த ஆனந்தத்தை விட்டு நீங்கான். வெளியில போய் வீடு வேணும், வீடு வேணும்னு சொல்ல வீடு வேணும் வேணாமான்னு இல்லை, எங்க போய் ரோட்லயே படுத்துக்க, அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு. இந்த உலகவாதி விஷயங்கள்ல பற்றோடு இருக்க மாட்டான், அவளை கடமையா செய்வான். ஒரு குடும்ப பாரத்தை சுமப்பது என்றாலும் அது தன்னுக்கு பகவான் இட்ட கடமை பணி என்று சேர்ஃபுல்லா பண்ணுவான். பட் ரொம்ப பற்று வச்சுக்க மாட்டான். அதுவும் இருக்கும், அது உள்ளூர அந்த பற்றற்று இருப்பதுன்றது உள்ளூர இருக்கும். அந்த பற்றற்று இருப்பதுதான் அவனுக்கு அமைதியை தரும். அவன் எப்பவுமே அந்த அமைதி எப்படி வெளிப்படணும், அவன் முகத்துல ஒரு சந்தோஷமா வெளிப்படும். எப்ப பார்த்தாலும் ஹாப்பியா இருப்பான். அவன் எப்படி கஷ்டம் வந்தா கூட ஹாப்பியா இருப்பான். சரி கஷ்டம் வந்தா மூஞ்சி கஷ்டமா வச்சுப்பான். அந்த கஷ்டம் அவனை உள்ள போய் அப்படியே அவனை முழுகடித்து விடாது. கஷ்டம் அனுபவிப்பான். உள்ள இருக்கின்ற அமைதி கெட்டு போகாது. இதெல்லாம் ஒரு அனுபவம். அது அனுபவிக்கிறவாள் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். பட் முதல்ல இன்டலெக்சுவலா புரிஞ்சுட்டாதான் அந்த அந்த இடத்த போய் அனுபவிச்சு அந்த இடத்த போய் சேரணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். அதுதான் முமுட்சுன்னு சொல்றது. இப்படி தளர்வர தங்கி தடையறாவாற்றால் பொறுவரு போகம். புலோமசைனா இந்திராணி, இந்திரனுடைய மனைவி. அவ கொடுக்கிற பால் புணர்ந்து இந்திராணியுடைய போகத்தை அனுபவித்து இரு விசும்பு ஆடும் இந்திரர். பூலோகத்தையும் வானலோகத்தையும், அதாவது பூலோகம்னு சொல்லும் போது பாதாளத்தையும் சேர்த்துருவா. இரு உலகம்னு சொல்லும் போது கீழ் மேல் தான். கீழே இருக்கிற அத்தனையும் ஒரு உலகம், மேல இருக்கிறது அத்தனையும். இந்த 2 உலகங்களையும் ஆளுகின்ற இந்திரர் தலைவன் தேவேந்திரன். அமிர்த பிழியும் அந்த தேவேந்திரன் அனுபவிக்கின்ற அமிர்தம்னா தேவாமிர்தம். அப்படிப்பட்ட ஒரு சுகம். பிழியும் அமிர்த பிழின்னு அப்படியே பிழிஞ்சு கையில அந்த சுகத்தை கொடுத்து அனுபவிக்க வைக்கிறது.
கைத்து, கைத்துன்னா கசத்து, திகட்டுதல். கசத்தல் இருந்து கசப்பு வேற, கைத்தல்னா திகட்டுதல், கெட்டிங் கிளாய்டு, அதுதான் கரெக்டான வார்த்தை. பிறக்கிட்டொழிய அதுவே திகட்டி போயிடும், அது போருமே அப்படின்னு. அப்படி கழியும் மதுரக்கனியே போற்றி, அந்த அவ்வளவு பெரிய சுகம் கூட பகவானே நீங்க கொடுக்கிற இந்த ஆத்ம பேரின்பத்துக்கு லவலேசம் கிட்ட வராது. அப்படியே அவ்வளவு இன்பத்தை நீங்கள் கனியே என்ற அப்படிப்பட்ட பழமே, அந்த கனியினுடைய ருச்சி அப்படிப்பட்ட ஒரு ருச்சி, அப்படி இருக்கப்பட்ட இப்படியெல்லாம் உருவகப்படுத்துவது. அதாவது ஒரு ஓமைச்சி ஊத்தி நல்ல மல்கோவா மாம்பழம் சாப்பிட்டுட்டு ஆஹா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களா, பேச முடியலையா? அப்படி பண்ற, அப்படிதான் முருகனாரை பார்த்தா எனக்கு அப்படித்தான் இருக்கு. அவ்வளவு இன்பத்தை அனுபவிச்சுட்டு இதை எப்படி சொல்றதுன்னு தவிக்கிறார் பாவம். போகமா தன்னை பொருந்தினார் மதியை, போகமா புசிக்கும் புங்கமே போற்றி. அப்பா என்ன தமிழ்! போகம் போகம்னு போகமா தன்னை பொருந்தினார், என்னுடைய வாழ்வு அத்தனையோ, என்னுடைய போகம் அத்தனையும் பகவானே நீங்க தான் அப்படின்னு பொருந்தினார் அவளுடைய மதியை. போகமா, அந்த மதியினது அகந்தை, அவருடைய அகந்தை மதியை போகமாய் அதை விரும்பி டோட்டலா கம்ப்ளீட்டா முற்றிலும் அகந்தையை வேறறுப்பாய் அருணாச்சலா, வேறறுத்தம். அப்படி புசிக்கும், கொஞ்சம் கூட பாக்கி வைக்காம. புங்கமேன்னா அம்பே, அப்படி அம்பு எப்படி போய் துளைக்குமோ, புங்கானு புங்கம்னு, புங்கம்னா அம்பு, அனுபுங்கம்னா இணைசர் கூட வர்றது. பொங்கானு புங்க தாழ்ந்தொழுகுவார் உள்ளத்து பாய்ந்தொழிலும் தத்துவமே, எங்கானும் தன்னடியார் எண்ணி விடில் அங்கவர்பால் புங்கானு புங்கமாய் பொங்கு சிவபோகமே. ரமண புராணம். தாழ்ந்து ஒழுகுவார் உள்ளத்து பாய்ந்தொழிலும் தத்துவமே. ஒரு கடல் தண்ணீர் எப்படி பள்ளத்தை நோக்கி ஓடுமோ அதே போல அடியோருடைய இல்லத்தை தாழ்ந்து ஒழுகுவோருடைய உள்ளத்திலே பாய்ந்து ஒழுகும் தத்துவமே, பாய்ந்தொழிலும் தத்துவமே. எங்கானும் தன்னடியார் எண்ணி விடில் அங்கவர்பால், எங்காவது அடியவர்கள் உங்களை நினைச்சுட்டா போறோம், அங்கு அவர்பால் அவரிடத்திலே புங்கானு புங்கமாய் பொங்கு சிவபோகமே. புங்கானு புங்கமாய், அம்பு ஒண்ணு வந்து தைக்கிறது, அதனால நமக்கு இன்பம் வருது, அதோட ஆஹா அந்த இன்பம் நல்லா இருக்குன்னு நினைச்சு முடியறதுக்குள்ளேயே இன்னொரு அம்பு வந்து தைக்கிறது. இந்த இந்த இன்பம் என்கின்ற அந்த அம்பு வந்து 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 தாக்கும், மனோலயம் தானே தரும் என தன் வசத்தே ஆக்கும், சொல்லோடாது இந்த ஆனந்தமேன்னு அருணகிரியார் அப்படியே மாஞ்சி போறாரு. அப்படி வந்து வந்து தாக்கும், அப்படி வந்து வந்து தாக்க, ஒரு அம்பு தாக்கினா பின்னாடியே ஒரு அம்பு வந்து தாக்கும். பொங்கான புங்கமாய் பொங்கு சிவபோகமே, இப்படிப்பட்டவர் பகவான் என்கிறார் அங்கே. அதைத்தான் இங்கேயும் சொல்ற. போகமா தன்னை பொருந்தினார் மதியை, போகமா புசிக்கும் புங்கமே போற்றி. விழிவாய் விளங்கும் விளக்கமாய் உள்ளத்து ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி. விழிவாய், விழியின் மூலமாக உங்களுடைய திருக்கண் நோக்கத்தினாலே விளங்கும், அதனால பகவான் உற்று நோக்கினார், தேக பிரஜை போச்சின்னு கணக்கம்மா. அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கார். அப்படி தன்னுடைய திருக்கண் நோக்கத்தினாலே, சக்ஷு தீட்சையினாலே, அது அவரா கொடுக்கல, தானா வருது. அந்த ஹால்ல வந்து உட்காந்துக்கிற ஆண் பெண் செல்வந்தர் வறிஞர் ராஜா தொண்டன் ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் பொங்கி பெருகி எல்லாரையும் அந்த திருவிழிகள் அந்த ஆத்ம இன்பத்திலே குளிப்பாட்டின. அப்படிப்பட்ட விழிகள் பகவானுடைய விழி. அந்த விழிவாய் விளங்கும் விளக்கமாய் ஆன்ம விளக்கமாக உள்ளத்து ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி. உள்ளத்துல உணர்வே உள்வர நிறைந்த உணர்வே போற்றி. அந்த ஆன்ம உணர்வு ஒண்ணுதான். உள்ளது உணர உணர்வு வேறின்மையின் உள்ளது உணர்வாகும் முந்தி பெற. நிஜமா நம்ம யாராரும் நம்ம உள்ள போய் ஆழ்ந்து நினைச்சு நம்மை தெரிந்து கொண்டால் உள்ளது உணர்வாகும். நாம் உணர்வாக இருக்கிறோம், பிசிக்கலா மேட்டரா இல்லை, எனர்ஜியா இருக்கும். உணர்வே நாமாய் உளம் முந்தி பெற. அந்த உணர்வு எதுவா இல்லை, நம்ம தான் அந்த உணர்வா, அந்த உணர்வாக நாம் இருக்கிறோம். அதைத்தான் சொல்றார், ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி. பின்னிய மாயை பிறவிக்கடலின் மன்னுயிர் தம்மை மானடி புனையாய்
மீகான் போல மீட்டி இதயத்தை ஏகான்மாவாய் இலகுதி போற்றி. ப்ராப்பரா அந்த ஏகான்மான்ற அந்த இடத்துக்கு வந்து சேருகிறார். பின்னிய மாயை பிறவி கடலில், இந்த மாயையினாலே இந்த பிறவி கடல் என்பது பின்னப்பட்டது. அப்படி பின்னி இருக்கிற இந்த மண்ணுயிர் தம்மை, மண்ணுயிர்கள் எல்லாம் இந்த பிறவி கடல் என்பது பின்னி கட்டி போட்டு வச்சிருக்கு. அவர்களை மானடி புனையாய், தன்னுடைய மாண்புமிக்க திருவடிகளே புனையாய், தெப்பமாய், புனைனா தெப்பம், நாவாய், கப்பல். அப்படி அந்த கப்பலா மட்டும் நீங்க இல்ல, மீகான் போல மாலுமியாவும் இருக்கீங்க. யூ ஆர் த கேப்டன், யூ ஆர் த ஷிப், யூ ஆர் த கேப்டன். எல்லாமே நீங்க தான். என்ன ஒரு அனன்யமான ஒரு பார்வை, அந்நியமில்லாத பார்வை. மீகான் போல மீட்டி இதயத்தை, அடியவருடைய இதயத்தை மீட்டி, வீணையை மீட்டுவதை போல அவர்கள் ஆன்ம வஸ்துவினாலே, ஆன்ம குணாதிசயங்களினாலே, தன்னுடைய பரம நித்திய திருக்கல்யாண குணங்களினாலே மீட்டி, இதயத்தை மீட்டி, ஏகான்மாவாய் இலகுதி போற்றி, ஏகான்ம வஸ்துவாய் நீங்களே அங்கே நிலை பெற்று தங்கி விடுகின்றீர்கள் பகவானே. உங்களுடைய பெருமைகளை என்னவென்று பாடுவேன், என்னன்னு சொல்றது. இப்படி உன்னை சொன்ன மாதிரி நல்ல பெருசா ஒண்ணு, நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வெளில சொல்றது, அது அந்த தித்திப்பு அது எப்படிப்பட்டது சொல்ல முடியாம தவிப்பு போல இந்த பகவானுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி மாய்ந்து போகிறார் முருகனார். அதிலே தன்னை மறந்து போகிறார் முருகனார். இதை மேலும் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த இன்பத்தை மேலும் மேலும் அனுபவிப்போம். நீங்களும் மற்ற எல்லாருக்கும் ஐ தாட் ஐ வில் கம்ப்ளீட் திஸ் டுடே. ஒரே ஒரு ரெக்கார்டிங்கே அது இருக்கட்டும்னு. பட் நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்கிறது. எனிவே எல்லாமே நல்லதா நடக்கிறது. இது எல்லாமே man proposes and God disposes-னா, it is actually the man who disposes and God proposes. அப்படித்தான் இருக்கு உலக வாழ்க்கைன்றது, அப்படித்தான் இருக்கு. ஆகவே அடுத்த வகுப்பிலே இந்த பரமானந்த சாகரத்திலே மீண்டும் மீண்டும் முழுகி முழுகி முத்தெடுப்போம் வாருங்கள் என்று சொல்லி இந்த வகுப்பை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வசன்மங்களானி பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத். சார், நான் என்னால முன்னாடி ஜாயின் பண்ண முடியல.